அனைவருக்கும் வணக்கம். இப்போ வர யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக அடோப் ஸ்கேனர்லேருந்து நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை எப்படி காப்பி பண்ணி அதை எப்படி இமெயிலில் அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோரில் இங்கே மேலே இருக்கிற சர்ச் பாரில் அடோப் அடிச்சிங்கன்னா அடோப் ஸ்கேன் பிடிஎஃப் வரும். அதை தொட்டிங்கன்னா நீங்கள் இங்கே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் காட்டும். நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரோக்ராம் ஆப்ஸில் இருக்கும். ஆப்ஸ்குள்ளே போய் அடோப் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா லாகின் கேட்கும். நம்ம எதர் கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லைன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையோ நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இதை ஜஸ்ட் தொட்டோனாலே உங்களுக்கு உள்ளே லாகின் ஆகிடும். ஒரு வேளை ஒரு சிலருக்கு லாகின் ஆகலைன்னா அந்த இடத்துல அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆன பின்னாடி ஸ்டார்டிங்கில் பர்மிஷன் கேட்கும். உங்களுக்கு பிக்சர் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கேட்டால் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்கும் ஹோம் பட்டன். அதில் ஒரு 3 கோடு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு வரும், அதை டச் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸில் 4ஆவதாக டிஃபால்ட் ஃபைல் நேம்னு இருக்கும். இந்த டிஃபால்ட் ஃபைல் நேமை டச் பண்ணுங்கள். இந்த ரைட் கார்னரில் ஒரு பெருக்கல் குறி இருக்கும். அந்த பெருக்கல் குறியை தொட்டிங்கன்னா நேம் போயிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நேமை கொடுக்க போகிறோம். 023 நம்ம காலேஜ் கோடு, ஒரு ஹைஃபன், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் P18060191, ஒரு ஹைஃபன், பக்கத்தில் சும்மா ஒரு டே மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் நம்ம பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே கேமரா பட்டன் பாட்டம் ரைட் கார்னரில் ஒரு கேமரா பட்டன் இருக்கும். கேமரா பட்டனை டச் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுடைய பேப்பர் வெறும் பேப்பர் மட்டும் வைக்கிற மாதிரி பாருங்கள். 2-3 பேப்பர் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா அதனுடைய எட்ஜஸை ஸ்கேன் பண்ணாது. ஜென்ரலாக அடோப் ஸ்கேனர் ஆட்டோமேட்டிக்காக எட்ஜஸை ஸ்கேன் பண்ணிடும். இப்போது கரெக்டாக பேப்பருக்கு நேராக வச்சுட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள். 4 எட்ஜஸையும் அதுவாக சர்ச் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்ம கேமராவை அசைக்காமல் பிடிச்சிருந்தோன்னா அது ஃபோட்டோ எடுத்துக்கும். ஒரு பேஜ் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பேஜ் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு முடிஞ்ச அளவு சிங்கிள் பேஜ் இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். நம்ம எதுவும் தொட வேண்டாம், அதுவாக ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கும். இப்போ நான் 3ஆவது ஒரு பேஜ் எடுக்க போகிறேன். இப்போ 3 பேஜ் நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோம், வரிசையாக எடுத்துட்டோம். இப்போ கண்டினியூ கொடுங்க. இந்த பாட்டம் ரைட் கார்னரில் நம்ம எடுத்த ஃபோட்டோ இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். மேலே உங்களுடைய ஃபைல் நேம் காட்டுது. பாட்டம் லெஃப்ட்லேருந்து 2ஆவதாக கிராப்புன்னு ஒன்று இருக்கும். ஒரு வேளை எட்ஜு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா நம்ம எந்த எட்ஜு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்த தொட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த எட்ஜு இருக்கிறத காட்டும். நம்ம மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பக்கம் ஃபோட்டோக்கு வெளியே இருந்துச்சு இல்லை எக்ஸ்ட்ரா பேப்பரை காட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ண பின்னாடி இந்த ஓகே இங்கே டிக் இருக்கும், அதை தொட்டுருங்க. ஒருவேளை உங்களுடைய பேஜ் ரொட்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து அடுத்த ஒரு ஐக்கான் இருக்குது ரொட்டேட்னு, அந்த ஐக்கானை தொட்டிங்கன்னா உங்களோட பேஜ் ரொட்டேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஹரிசாண்டலாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வெர்டிகலாக பண்ணுறதுக்கு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகிடும். 3 பேஜையும் நம்ம 3 பேஜ் எடுத்துருக்கோம். 3 பேஜையும் நம்ம நகர்த்தி பார்க்கலாம். 3 பேஜும் எட்ஜு கரெக்டாக இல்லைன்னா இந்த கிராப்பை பயன்படுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எழுதியிருக்கிறது கிளியராக இல்லை, உங்கள் பிக்சர் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா 4ஆவதாக கலர்னு ஒன்று இருக்கும். அந்த கலரை தொட்டிங்கன்னா அதில் எந்த 4 ஆப்ஷன் இருக்கும்,
ஒரிஜினல் கலர், ஆட்டோ கலர், கிரே ஸ்கேல் அண்ட் ஒயிட் போர்டுன்னு. இதில் எந்த ஆப்ஷனில் உங்களுடைய பேப்பரில் எழுத்துக்கள் தெளிவாக தெரியுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட்டோ கலர் போட்டிருக்கேன். ஒருவேளை கிரே ஸ்கேல் போட்டோன்னா என்ன ஆகும்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். கடைசியாக இருக்கிறது ஒயிட் போர்டு போட்டோம்னா ஒயிட் போர்டில் எழுதுன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வந்து நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெளிவாக இருக்குதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி இங்கே பேஜ் நேம் இருக்குது, ஃபைல் நேமு. இந்த ஃபைல் நேமில் நம்ம ஏற்கனவே காலேஜ் கோடும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துட்டோம். அந்த கடைசியாக நம்ம கொடுத்துருக்க இந்த 2 லெட்டரை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் என்ன பேப்பர் எழுதுறீங்களோ அந்த பேப்பருடைய கோடு அதை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி ஃபைல் நேம் ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஃபைல் நேம் சேவ் ஆகிடும். சேவ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் டாப் ரைட் கார்னரில் காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் ஆகும். சேவ் ஆகும்போது இந்த மேலே வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை டச் பண்ணுங்கள். கடைசியில் ஷேரை காப்பின்னு இருக்கும். ஷேரை லிங்க்கை தொடக்கூடாது, இமெயில் தொடக்கூடாது. 3வது தான் ஷேரை காப்பின்னு இருக்கும். இந்த ஷேரை காப்பியை தொட்டிங்கன்னா எங்கே ஷேர் பண்ணணுன்னு கேட்கும். நீங்கள் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பும்போது மேலே வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்பை தொட்டிங்கன்னா என்ன ஆகிடும், வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்க பேரை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் போயிடும். இல்லை நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா மேலே ஷேரை தொடுங்க. ஷேரை காப்பின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே மெயில் வச்சுருப்பீங்க, அந்த ஜிமெயில் இருக்கும். ஜிமெயிலை டச் பண்ணுங்கள். ஃப்ரம்மில் உங்கள் பேர் இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. 2ல் வந்து நம்ம அனுப்பக்கூடிய அட்ரஸ்ஸு பிஜி எம்ஏக்கு ma@bdu.ac.in இந்த ஐடிக்கு உங்களுடைய மெயிலை நீங்கள் அனுப்பிடலாம். இங்கே போட்டுட்டு இங்கே ஏற்கனவே இந்த ஃபைல் நேமில் வந்து உங்களுடைய ஃபைல் நேம் அப்படியே வந்திருக்கும், பிடிஎஃப்னு காட்டும். இந்த சென்ட் பட்டனை தொட்டிங்க அப்படின்னா சென்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை 2 தடவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.